ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு வித்தியாசமான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன சட்னினா நீங்கள் யோசனையாக பண்ண மாட்டீங்க. இது வெள்ளை முள்ளங்கி சட்னி. பார்த்திங்களா எவ்வளோ ரெட்டிஷாக சூப்பராக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை எப்படி பண்ண போகிறோன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஹெல்த்தியான டிஷ்ஷஸ் எல்லாம், சமையல் குறிப்பெல்லாம் உங்களுக்கு வரும். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த முள்ளங்கி சட்னிக்கு என்னென்ன போட போகிறேன் சொல்கிறேன். 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். உளுத்தம்பருப்பு நிறையவே சேர்த்துக்கோங்க, அப்போ டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் ஃப்ரை ஆகும்போதே ஒரே ஒரு பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். என்ன சொல்ல உங்களுக்கு அந்த முள்ளங்கி வாசனை பிடிக்காததுக்காக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி செய்யுங்க. மிளகா சேர்த்துக்குங்க. இது கூட ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன், வதங்கிறதுக்கு சீக்கிரம். இப்போ வெங்காயம் வதங்கும் போதே நான் ஒரு சின்ன தக்காளியை ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த சைஸ் தக்காளி. அது கூட லேசாக உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் வதங்கிறதுக்காக. இதில் புளிப்பு வேணுன்றதுக்காக இது பாருங்கள், இந்த அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். அதை இது கூட போட்டு வதக்கிடுறேன். இப்போ நல்லா அரைஞ்சிரும் ஜாரில் போடும்போது. இப்போ ஒரு பெரிய முள்ளங்கி தான் நான் வாங்கிட்டு வந்தேன், அதை தான் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் சிவப்பு முள்ளங்கி தான் சிவப்பு முள்ளங்கி சேர்த்துக்கலாம். வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா வதக்கணும், 2 5 நிமிஷம் வரைக்கும். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 ஸ்பூன் பருப்பு வச்சுருக்கேன். சட்னி தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். நம்ம இது நல்லா வதங்கட்டும். அரைக்கும்போது வேறு என்ன சேர்க்கணும்னு சொல்கிறேன். இது கொஞ்சம் கூட வதங்கட்டும், நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், இது நல்லா தண்ணியெலாம் கொஞ்சம் போய் நல்லா வதங்கிடுச்சு. இதில் இது பாருங்கள் 3 துண்டு தேங்காய், சின்ன தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இது ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம் இது ஆறுற வரைக்கும். இதுக்கு தண்ணி ஊற்றாமல் இந்த அளவுக்கு அரைச்சி வச்சுருக்கேன்னா நீங்கள் வேணால் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ இதில் தாளிப்பு போட்டுடலாம். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இப்போது முள்ளங்கி சட்னி சூப்பராக சுவையாக ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, எந்த டிஷ்ஷுக்கு வேணாலும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. முள்ளங்கி எல்லா அதாவது கொழுப்பு இது பண்ணிட்டு குறைக்கிறதுக்கு, அந்த மாதிரி இம்யூனிட்டி பவரை ஜாஸ்தி பண்ணுறதுக்கு, சிலவங்களுக்கு ரத்தம் கம்மியாக இருக்கும், அது என்ன சாப்பிட்டாலும் இன்க்ரீஸ் ஆகும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்பவே நியூட்ரிஷனான ஒரு சட்னியாகவும் இருக்கும். அதனால் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.